ஒரு கிராமத்துல பிறந்து எல்லாராலையும் உன்னால பெரிதா எதுவும் முடியாதுன்னு சொல்லப்பட்டு அதே கிராமத்துக்கே ஒரு நாள் பிரம்மாண்டமான கார்ல திரும்ப வர்றதுக்கு என்ன மாதிரி மனசு, என்ன மாதிரி போராட்டம் தேவைப்படும்னு ஒரு முறை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரியான சான்ஸ் கிடைச்சா போதும்னு நினைச்ச ஒரு பையனோட பயணம் மட்டும் இல்ல. இது ஒரு கிராமத்து பையன் எல்லா வாய்ப்புகளும் இல்லாம இருந்தும் ஒரு வாய்ப்பை தனக்குத்தானே உருவாக்கி ஒரு மில்லியனராக மாறின கதை. இந்த கதையை முழுமையா கேளுங்க. உங்க மனசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற என்னாலையும் முடியும்னு சொல்லும் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வெளிவர போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரிஸ் கேலக்ஸி. நான் உங்கள் நவி. அருண் ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவன். அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அம்மா தினசரி வேலைக்கு போவாங்க. வீட்டுல எந்த ஒரு வசதியும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, அசைக்க முடியாத கனவு. அருண் தினமும் பள்ளிக்கு போயிட்டு இரவுல விளக்கே இல்லாத வீட்டுல கம்பி விளக்குல தான் படிப்பான். அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு நாள் நானே என் குடும்பத்தை கஷ்டத்துல இருந்து காப்பாற்றணும்னு. ஆனா அவன் கிட்ட எல்லாரும் சொல்வாங்க, நீ ஒரு வசதி இல்லாத கிராமத்து பையன், உன்னால பெரிதா எதுவும் முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் அவனுக்கு என் வாழ்க்கைய மாற்றணும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. பள்ளி முடிஞ்ச பிறகு அருண் நகரத்துக்கு வேலை தேடி போனான். ஆனா அவனுக்கு வேலை எதுவும் கிடைக்கல. அதனால ஒரு சிறிய ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுற வேலைய பண்ண ஆரம்பிச்சான். அவன் எங்க போனாலும் அவன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, நான் இந்த வாழ்க்கையில மட்டும் முடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு. அவன் இரவு முழுவதும் தூங்காம சமூக வலைதளங்கள்ல பிசினஸ் குறிப்புகளை படிக்க ஆரம்பிச்சான். அவன் யோசனையில தோணுனது இணையதளத்துல கைவினை பொருட்கள் விற்கலாம்னு. அவன் கிராமத்துல இருந்த பெண்களோட உதவியால அவங்க செய்யும் கைவினை பொருட்களை இணையத்துல விற்க ஆரம்பிச்சான். முதல்ல எந்த ஒரு வாடிக்கையாளரும் பொருட்களை வாங்கல. ஆனா அவன் நம்பிக்கையை கைவிடல. பிறகு ஓரிரு வாடிக்கையாளர்கள் அவனோட பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அவன் ஒவ்வொரு ஆர்டரையும் நிம்மதியா நேர்மையா கொடுத்தான். ஒரு நாள் சமூக வலைதளங்கள்ல புகழ் கொண்ட ஒருத்தர் அவனோட பொருட்களை வாங்கி பயன்படுத்தி தன்னோட இணையதள பக்கத்துல பதிவு செஞ்சார். அந்த நாளிலிருந்து விற்பனை பல மடங்கு அதிகமாச்சு. அவனோட வில்லேஜ் ஹேண்ட்ஸ்ங்கிற பிராண்ட் இணையதளத்துல பிரபலமாகி அவனோட விற்பனையும் மிக வேகமா உயர்ந்துச்சு. அருண் அந்த கிராமத்துல 5 பெண்களோட உதவியால ஆரம்பிச்ச ஹோம்மேட் பிசினஸ் 500 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உயர்ந்துச்சு. அவனோட நிறுவனம் உலக மக்கள் பேசக்கூடியதாகவும் மாறினுச்சு. அருண் ஒரு நாள் தன்னோட கிராமத்துக்கு திரும்ப வந்தான். அவன் வந்தப்போ அந்த கிராமத்துல இருந்த பள்ளி குழந்தைகள் எல்லாம் அவனை கண்டு ஆரவாரம் பண்ணினாங்க. அவனோட பழைய ஆசிரியர் சொன்னாரு, நல்ல வசதியான குடும்பம், பணம், பெரிய பின்னணி இல்லாததால வெற்றி கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல. நீ எவ்வளவு முயற்சி செய்யறேன்னு தான் உலகம் பார்க்கும். கடின உழைப்பு இருந்தா போதும். பின்னணி ஜீரோவாக இருந்தாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னை ஜீரோவாக விடாதுன்னு சொன்னாரு. அருண் புன்னகையோட அந்த வெற்றியை கொண்டாடினான். இந்த கதை அருணோட கதை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதையாகவும் இருக்கலாம். வெற்றி ஒரு இடம் இல்ல, வெற்றி ஒரு பயணம். அது துவங்குறது ஒரே ஒரு முடிவுல தான் இருக்கு. நான் முடிப்பேன்னு உங்களால உங்களுக்குள்ளே சொல்ற அந்த ஒரு நொடியில தான் இருக்கு. உங்க கனவு என்னன்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதை நம்புற ஒரே ஒருத்தர் நீங்களா இருந்தாலே போதும். எங்கிருந்தாலும் என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் உங்க முயற்சி உங்களை முன்னாடி தள்ளும். ஒரு நாள் உங்களோட வெற்றி கதை ஒவ்வொருவருக்கும் உத்வேகமா இருக்கும். உங்க வாழ்க்கையும் ஒரு கதையா மாறணும்னா உங்க கனவுகளோட சேர்ந்து நடந்து கொண்டே இருங்க. முயற்சிங்கிற முதல் படிய வைங்க, வெற்றிங்கிற சிகரத்தை தொடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற அற்புதமான கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். And still bye from Navi.